அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் நலமுடன் இருக்கிறேன். என்றாலும் மாநாட்டில் வந்த சில தோழர்கள் விபத்திலே சிக்கி ஒரு சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பது கவலை அளிக்கிறது. சென்னையிலிருந்து மாநாட்டுக்கு வந்த தோழர்கள், மாவட்ட செயலாளர் முகிலன் அவருடைய தலைமையில் வந்த தோழர்கள் அச்சரப்பாக்கம் அருகே நடந்த விபத்தில் சிக்கியதில் 20 பேர் காயமடைந்து மேல்மருவத்தூர் மருத்துவமனையிலும் செங்கல்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். அவர்களில் பலர் இப்போது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நேரிலே அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன். அதேபோல அன்றைக்கு முதல் நாள் மாநாட்டு திடலுக்கு அப்பால் தொழுதூர் அருகே ஒரு விபத்திலே சிக்கியதில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் குணசேகரன் காயமுற்று அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரையும் சந்தித்து இன்றைக்கு ஆறுதல் கூறினேன். நம்முடைய மாநாட்டுக்காக வண்டி ஓட்டி வந்த ஓட்டுநர் வந்தவாசியை சார்ந்த கிருபானந்தம் கட்சியை சாராதவர். அவர் அச்சிரப்பாக்கத்திலே நடந்த விபத்திலே படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காலமாகிவிட்டார். மிகுந்த துயரமளிக்கிற ஒரு செய்தி. அதேபோல மாநாடு முடிந்த பிறகு உளுந்தூர்பேட்டை அருகே ஆர்ஆர் குப்பத்தை சார்ந்த தம்பி ஜெயராமன், அவர் விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர், அவர் இருசக்கர வண்டியிலே சென்றபோது அவரும் விபத்திலே சிக்கி காலமாகிவிட்டார். 2 பேர் உயிரிழக்கும் நிலை, 20 பேர் படுகாயமுற்று சிகிச்சை பெறும் நிலை மிகுந்த கவலை அளிக்கிறது. மற்றபடி நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மாநாடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. லட்சக்கணக்கில் சிறுத்தைகள் திரண்டு வந்து உரிய நேரத்தில் திடலுக்கு வந்து மாநாட்டை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். எத்தனையோ பல மாநாடுகளை நாம் நடத்தி இருக்கிறோம். லட்சக்கணக்கில் சிறுத்தைகள் பங்கேற்ற மாநாடுகள், இதுவரையில் எந்த மாநாட்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மேடையில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் குவியும் நிலை ஏற்பட்டுவிட்டது. அதற்கு முக்கியமான 2 காரணங்களாக நான் பார்ப்பது, ஒன்று, புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் மேடையில் அமர வைப்பது என்று பெரிய மேடையை கட்டமைத்தோம். அத்தனை பேரையும் மேடையில் அமர வைத்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். மேடை அமைப்பாளர் விஸ்வநாதன், தலைவர்கள் அமர்வதற்கு தனி மேடையும், மாவட்ட பொறுப்பாளர்கள் அமர்வதற்கு இருபக்கமும் தனித்தனி மேடைகளும் தான் முதலில் அமைத்தார். நான் இடையிலே அதை போய் பார்த்தபோது அப்படி தனித்தனியே என்னிடமிருந்து வெகு தூரத்தில் அவர்களை அமர வைக்க வேண்டாம், நான் எந்த மேடையில் அமர்ந்திருக்கிறேனோ அதே மேடையில் அவர்களும் அமர வேண்டும், அதற்கு ஏற்ப ஒரே மேடையாக மாற்றி அமையுங்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆக 3 மேடைகளாக இருந்ததை மாற்றி ஒரே மேடையாக 150 அடி நீளம், 80 அடி
அகலம் என்கிற வகையில் மேடையை மாற்றி அமைத்தார். நான் அமர்ந்திருக்கும் அதே மேடையில் அத்தனை பேரும் அமர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு ஒரே மேடையில் எல்லோரையும் அமர வைத்ததால் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரோடும் பலர் மேடையில் ஏறும் நிலை ஏற்பட்டுவிட்டது. மாவட்ட செயலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அவர்கள் மட்டும்தான் உள்ளே வர வேண்டும் என்று. ஆனால் அதனையும் மீறி அந்த அடையாள அட்டை இல்லாதவர்களும் மேடையில் ஏறும் நிலை உருவாகிவிட்டது. மண்டல பொறுப்பாளர்களும் அப்படி தங்களோடு பலரை அழைத்து வந்ததனால் மேடையில் நாம் போட்டிருந்த இருக்கைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக சுற்றிலும் நிற்கும் நிலை உருவாகிவிட்டது. இரண்டாவது, இந்த மாபெரும் திரளுக்கு இடையிலே நான் நடந்து சென்று சிறுத்தைகளை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு கடைசியில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்திவிட்டு மேடைக்கு வந்து அமர்வது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கென்று ஒரு நேரம் 7 மணி என்று ஒதுக்கியிருந்த நிலையில் நான் வந்ததுமே நேரடியாக அந்த நடைபாதையில் தமிழ் தேசிய சுடரை ஏந்தி செல்ல வேண்டும் என்று தோழர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒதுக்கிய நேரத்திற்கு முன்னதாகவே செல்லும் நிலை உருவாகிவிட்டது. அப்போது எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருமருங்கிலும் நின்ற தோழர்கள் அந்த நடை மேடையில் பாய்ந்து ஏறினார்கள். நான் மேடைக்கு திரும்பிய பிறகு அந்த நடைமேடை முழுக்க தோழர்கள் ஏறும் நிலை உருவாக்கிவிட்டது. திட்டமிட்டவாறு 7 மணிக்கு மேல் நிகழ்ச்சியெல்லாம் முடித்த பிறகு அந்த நடைமேடையில் நடப்பது என்று செய்திருந்தால் ஒருவேளை மேடைக்கு தோழர்கள் வந்து குவியும் நிலையை தடுத்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் நமக்கு வானிலை ஆய்வாளர்கள் சொன்ன கருத்து, நாளேடுகளில் வந்த செய்தி, 5 மணிக்கு மேல் புயல் வீசலாம், மழை பெய்யலாம் என்கிற தகவல். சேலத்தில் நாம் நடத்திய கல்வி உரிமை மாநாட்டின் போது அப்படி மழை பெய்து லட்சக்கணக்கான தோழர்கள் சிதறி ஓடும் நிலை ஏற்பட்டது. என்னால் அந்த மாநாட்டில் பேச இயலாமற் போய்விட்டது. அதுபோன்ற ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதனால் நான் 5 மணிக்கெல்லாம் பேச்சை முடிக்க வேண்டும் என்று கருதியதனால் அந்த அவசரத்தை கையாள வேண்டி வந்தது. இல்லை என்றால் பொறுமையாக மேடையில் நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்த பிறகு நான் அந்த நடைமேடைக்கு வந்திருப்பேன். ஆக இந்த நடைமேடையை அமைத்ததும் ஒதுக்கியபடி, அதாவது திட்டமிட்டபடி அந்த நேரத்தில் நடைமேடைக்கு வருவதற்கு பதிலாக சற்று முன்னதாகவே வந்ததும் தொண்டர்கள் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தில் மேடையை நோக்கி வரும் நிலை ஏற்பட்டதாக நான் கருதுகிறேன். மூன்றாவது, இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கென்று தனியே நாம் ஒரு மேடையை அமைத்திருந்தோம். ஆனால் 1 மணிக்கு நண்பகல் வேளையில் அந்த நிகழ்ச்சியை அங்கே தொடங்க சொல்லி நாம் வற்புறுத்தினோம். அது தவறு. அங்கே தனியே ஒரு மேடை போட்டிருந்தாலும் கூட நிழல் கொட்டகையாக அது அமைக்கப்படவில்லை, மேற்கூரை அமைக்கப்படவில்லை.